வணக்கம் ஜி. பரவாயில்ல, சூப்பராகவே ப்ராஜெக்ட் கொண்டு போகிறாங்க எல்லோரும். கதை, திரை, கதை, வசனம் எல்லாமே அவங்களே சேர்த்துக்கிட்டு பரவாயில்ல. இங்கேருந்து இசை போய் அங்கே பயணிக்க போகுது, அங்கே இருக்கிற இசை இங்கே வருது. புரியுதுங்களா? இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட் அங்கே போகுது, அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட் இப்படி தான் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ தான். இதில் என்ன பெரிய சூட்சமத்தை கண்டுபிடிச்சிங்க? ராஜேந்திர சோழரோட வரலாறு வரணும்னு ஆசைப்பட்டபடி நல்லபடியாக நடந்துடுச்சு. அந்த கோயிலுக்கு போனால் திருநீர் பூசிக்கிறதோ குங்குமம் வச்சுக்கலாம், இயற்கை. அங்கே வந்து கொடுக்கறத வந்து அந்த தெய்வத்துக்கு அந்த சொல்லுவாங்க, சிவன் சொத்து கொலை நாசம் அப்படின்லாம் ஒரு பழமொழி இருக்குது. அது வந்து 90 கீழே அதை வந்து பூசும்போது கீழே ஏதோ இறக்கக்கூடாது இறைவனை வந்து நம்ம மனசில், அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். புரியுதுங்களா? அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறீங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சாவி எது பண்ணுறீங்க. ஏன் மோடிஜி இப்போ இருக்க பிரதமர் அவங்க கையில் வந்து ஒரு இந்தியா நாட்டில் எந்த பக்கம் இருந்தால் என்ன, கேரளாவாக இருந்தானோ, ஆந்திராவாக இருந்தானோ, தமிழ்நாடாக இருந்தானே, அந்த அந்த திருப்பணியை வந்து அவங்க வந்து நல்ல முறையில் செஞ்சுருக்காங்க. அவங்கள வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு இதில் அதுலேயே அவங்களுக்கு உள்ள இருந்திருக்கலாம். சிவன் வந்து அவங்கள அழைச்சிருக்கிறதுக்கும் அது ஒரு முக்தி அடைகிறதுக்கும் இருந்திருக்கலாம். நான் கேட்குறேன், விட்டு கொடுத்து யாரும் வாழ்க்கை வாழ்கிறது இல்லைங்களா? சொல்லுங்கள். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் தான் வாழ்க்கை இல்லைங்களா? நம்ம எல்லாரும் அந்த வெளிநாட்டில் தான் பயணிக்கிறோம், வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து பயணிக்கிறாங்க. இதுதாங்க ஒத்துமை. குடும்பம்னா என்ன சொல்லுங்கள்? குடும்பம்னா எல்லாம் சிக்கலும் இருக்க தான் செய்யும். அதில் வர எல்லாத்தையும் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் தமிழ் பண்பாட்டில். அதனால் நீங்கள் வந்து ஓவராகவே கற்பனை பண்ணுறீங்க, ஓவராகவே இது பண்ணுறீங்க. ப்ராஜெக்டுனா அதில் உள்ள அர்த்தம் கருத்தை மட்டும் யாரையும் நான் தாக்கியெல்லாம் நான் வந்து இது பண்ணவே இல்லை. அந்த அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அது. இதில் என்ன போட்டி இருக்குது? இப்போ எதுவும் கிடையாதுங்க சார். அந்த ப்ராஜெக்டை நல்ல முறையில் சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகணுங்கிற ஒரு தீர்மானம் தானே தவிர, அதை வந்து தமிழ்நாட்டுக்காரங்களும் தீர்மானத்தை நான் கேட்குறேங்க. அல்லா சாமி கும்பிட்றவங்க வந்து சிவனை எல்லாரும் இப்போ சிவனுக்கு உள்ளதை தான் நான் இப்போ ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கேன். அது ஒரு கேள்வி கேட்டவங்க என்ன கேட்டாங்க, சேவல், முருகன்கிட்ட இருக்கிற வேலு, இதெல்லாம் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் விடுவேனுங்களா? சொல்லுங்கள். சேர்க்க வேண்டியவங்ககிட்ட எல்லா கடவுளையும் நான் சேர்த்துட்டேன், அவ்வளோதான். அவங்க கும்பிடுவாங்க, கிறிஸ்டின் அவங்க கும்பிடுவாங்க, சிவனை கும்பிட்றவங்க கும்பிடுவாங்க. இதுதான் ப்ராஜெக்ட், இதுதான் யுத்தம். இந்த யுத்தத்தை தான் நான் கண்டுபிடிச்சி நான் வந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் மாற முடியுமா? சில பேர் சொல்கிறாங்க, இப்படி போயிட முடியுமா, அப்படி போயிட முடியுமா? அதெல்லாம் வேணாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு தாங்க இந்த இது செஞ்ச காரணம். இதை வந்து நீங்கள் யாரையாவது தாக்காதீங்க. தாக்கி பேசுகிறத கொஞ்சத்துக்கு நல்ல முறையில் குறைச்சிக்குங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நல்லபடியாக ப்ராஜெக்ட் போகுதாங்கிறத மட்டும் பாருங்கள். வேறு எதுவும் எனக்கு அந்த நாடு இந்த நாடு, அந்த ஊர் இந்த ஊர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த தனி இந்த தனி இப்படியெல்லாம் நீங்கள் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்களே, இது நியாயமா? கொஞ்சமாவது ஒரு தர்மத்தோடு பேசுகிறீங்களா? தர்மனா என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதை முதல்ல மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க. தேவையில்லாமல் சில கற்பனைகளை உருவாக்கி மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குறது அது சரி கிடையாது. இதை நான் எப்படின்னு போக போக தான் உங்களுக்கும் புரியும்.